நான் சொல்ல போற விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் சுப்புலட்சுமிக்கு தெரியக்கூடாது. சரி, அப்படி என்னடா சீரியஸான விஷயம்? டே ரமேஷ், ஜானகிராம எப்பவோ பொம்பளையா மாறிட்டா. மகேஷ், என்னடா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நிஜமா? டே, நிஜம்தான்டா. அதனாலதான் சுப்புலட்சுமியோட புடவை பாவாடை இது எல்லாம் கட்டிக்க ஆரம்பிச்சிட்டான். டேய், என்னால நம்பவே முடியலடா. டே ரமேஷ், ஜானகிராம திடீர்னு ஒரு நாள் வந்து என்னை சந்திச்சான். இந்த விஷயத்தை சொன்ன உடனே எனக்கு ஒரே அதிர்ச்சியா போச்சு. அதுக்கப்புறம் நாங்க அடிக்கடி சந்திக்க ஆரம்பிச்சோம். மனம் விட்டு பேசணும். எங்களுக்கே தெரியாம அது காதலா மாறிடுச்சு. டேய், என்னடா சொல்ற? அப்ப சுப்புலட்சுமியோட கதி? அதோ கதிதான். டே, இவன் பொம்பளையா மாறினதுக்கு அப்புறம் சுப்புலட்சுமியோட எப்படிடா குடும்பம் நடத்த முடியும்? டே, சுப்புலட்சுமி வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் எங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. டே ரமேஷ், இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். எந்த காரணத்தை கொண்டும் சுப்புலட்சுமிக்கு தெரிய வேண்டாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உன்னை நான் ஈவினிங் பார்க்குறேன். வரட்டுமா? ரமேஷ். சுப்புலட்சுமி, இத்தனை நேரம் இங்கே இருந்த நீ? ஆமா, இங்கதான் இருந்தேன். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு துரோகம் பண்றதுக்கு அவருக்கு எப்படி மனசு வந்தது? இருக்கட்டும், இன்னைக்கு 2 முடிவு பண்றேன். சுப்புலட்சுமி, அழாத, அவசரப்படாத. என்னை வீட்டு விட்டு துரத்த போறீங்களா? பார்க்கலாம் யாரை வீட்டு விட்டு துரத்த போறாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏன் ரொம்ப நாளா ஏன் பெட்ரூம்ல இருந்து என்னை விட்டு விலகி போறாருன்னு. என்ன சுப்புலட்சுமி, உன் மனசுக்குள்ளே ஏதோ பேசிக்கிற? ஒன்றும் இல்லை. எனக்கு துரோகம் செஞ்சதுனாலதான் ஆண்டவன் இந்த தண்டனை கொடுத்துருக்கான். அவன் உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டான். பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கணும். பார்க்கிறேன் யாரை வீட்டை விட்டு துரத்துறாங்கன்னு பார்க்கிறேன். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டல. என் பேரு சுப்புலட்சுமி இல்ல. சுப்புலட்சுமி, பரவாயில்லையே ரமேஷ், நீயும் மகேஷும் ஒரே நாள்ல 2 பேருக்கு சண்டை மூட்டி பிரிச்சிட்டியே. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு ஏற்படணும். நாளைக்கு பாருங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எல்லாம் என் போராத காலம். யார நம்புறது யார நம்ப வேண்டானே தெரியல. என்னங்க முனகள்? ஏதா இருந்தாலும் தைரியமா முகத்து நேரம் பேச வேண்டியதானே? உன்னை பார்த்து எனக்கு என்ன பயம்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன் உங்களை பத்தி என்ன தெரியாதா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. என்ன தெரியும்? உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க, நான் சொல்றேன். அத சொன்னா, வெளிப்படையா சொன்னா அசிங்கம். சொன்னாதான் தெரியுமா? ஏன் உங்க கூட வாழறது கூட தான் அசிங்கம் கேவலம்? உன் கூட வாழ்றதா அசிங்கம் கேவலம். உன் கூட வாழ்றதா கேவலம் மகா கேவலம். உன் கூட வாழ்றதா போயா. டேய் ஜானகிராமா, வாடா, நம்ம ஊருக்கே போயிடலாம். அவளை விட்டுடு. ஆமாண்டா, அவளை தலைமொழிகிடு. என்னடி பார்த்துட்டு நிக்கிற? போய் உள்ள குடும்பம் நடத்துறாங்களா? குடும்பம். ஆமா, அவளை தலைமொழிகிடு. வா போலாம். நாங்கெல்லாம் ஏற்கனவே தலைமொழியாச்சு. வா போலாம். ரமணி, இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ சொன்ன மாதிரியே மகேஷும் ரமேஷும் 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. மறுபடியும் அவங்க 2 பேரும் மனசு மாறி உருவம் மாறி பழையபடியே ஒன்னா சேர்ந்துடணும். கண்டிப்பா நடக்கும் பாரு, கண்டிப்பா நடக்கும். என்னங்க அங்க பாருங்க, நம்ம மருமக சுப்புலட்சுமி பழைய மாதிரியே ஆயிட்டாங்க. சுப்புலட்சுமி, நீயா? ஆச்சரியமாவும் ஆனந்தமாவும் இருக்குமா? எப்படி அம்மா இது? எனக்கே ஒண்ணு புரியல மாமா. என்னங்க இது? ஆச்சரியமா இருக்கு. குரல் கூட மாறி போயிடுச்சு. மாமா, ராத்திரி படுக்கும்போது
மனசே சரியில்லை மாமா. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், கடவுளே தெரியாதனமா ஆம்பளை மாதிரி வாழ்ற வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்குண்டான கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன். இனிமே என்னை பழைய சுப்புலட்சுமியா மாத்திடுன்னு வேண்டிக்கிட்டு படுத்தேன். என்ன ஒரு ஆச்சரியம், பிடிச்சு பார்க்குறேன் நான் பழையபடி ஆயிட்டேன் மாமா, பழையபடி ஆயிட்டேன். என்ன ஆச்சரியம், என் குரலும் மாறிடுச்சு மாமா. ரொம்ப சந்தோஷமா. ஆமாம்மா, நீ மாறின மாதிரியே ஜானகிராமனும் பழையபடியே மாறிட்டான்னா பரவாயில்ல. அதான் நடக்காது மாமா. என்னம்மா சொல்ற? நானும் மகேஷும் ஜானகிராமனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். ஒரே பிடிவாதமா இருக்கான். அவனுக்கு பொம்பளை மாதிரி வாழ்ற வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கான். நீங்க எல்லாரும் போங்க, என் கூட யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கத்துறான். இப்போ கூட புடவையை கட்டிட்டு வெளியில எங்கேயோ போயிருக்கான். தலை எழுத்து, அவன் தலையெழுத்து இப்படி ஆகணுமா? அவர் தலையெழுத்து எப்படியோ இருந்துட்டு போட்டோம். வேலைக்கு போகாம புடவைய கட்டிட்டு நைட்டியை போட்டுட்டு அசிங்கமா வாழ்ற அவரோட சேர்ந்து என்னால வாழ்க்கை நடத்த முடியாது. நான் ரமேஷை கல்யாணம் பண்ணிட்டு இனிமே சந்தோஷமா வாழ போறேன். என்னம்மா இப்படி சொல்ற? என்னங்க இது, இவ இப்படி ஒரு திடீர் முடிவு எடுத்துட்டா? மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்னது? என்னடி இப்படி பண்ணிட்டான்? என்னங்க இது, அவ பாட்டுக்கு போறா, பார்த்துட்டு பேசாம இருக்கீங்க. ரமணி, என்ன பண்ண சொல்ற? அவ வேணா ஜானகிராமனை விட்டுட்டு போலாம், ஆனா நாம விட்டுட்டு போக முடியுமா? இப்ப என்ன பண்ண போறீங்க? இத பாரு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஜானகிராமனுக்கு நல்ல புத்திமதி சொல்லலாம். ஒருவேளை அவங்க சொல்லி அவன் திருந்தலாம் இல்லையா? மாமா, நம்மள மாதிரி இருக்கிறவங்க பேசித்தான் மாத்த பார்ப்போம். ஆனா அவங்க அப்படி இல்லை. அவங்க சொல்லி பார்ப்பாங்க, கேட்கலன்னா அடிச்சு திருத்தவும் தயங்க மாட்டாங்க. வாங்க முயற்சி பண்ணி பார்ப்போம். மகமாயி உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டா, நீங்க தைரியமா இருங்கம்மா. அதுக்காகத்தாமா எங்க பையனை பத்தின எல்லா விவரத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம். இத்தா பெரிய மனுஷன் நீங்க உங்க கௌரவத்தை விட்டுட்டு எங்க கிட்ட உதவி கேக்குறீங்க, நாங்க எப்படிங்க மறுக்க முடியும்? என்னவோம்மா, உங்க வீட்டுக்காரங்களா சேர்ந்து சொன்னா எங்க பையன் திருந்திருவான்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. உங்களை எல்லாம் என் கூட பிறந்த பெத்து பொறுப்பா நினைச்சு இந்த உதவியை உங்ககிட்ட கேக்குறேன். இந்த முறை அவன் திருந்தலைன்னா எங்களுக்கு ஒரு பையனே பிறக்கலேன்னு அவனை தலைமொழிகிடும். ஆமாமா, உங்க வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்ல சொல்லுங்க. இதுங்களுக்கு புத்திமதி சொல்றதுக்கே 10 பேர் வேணும். உங்களுக்கெல்லாம் ஒரு நேரம். நீங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை இவங்க உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க, என்ன செய்வீங்களா? போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் யாருன்னு சொல்லு. இப்படித்தான் எங்க அப்பா. யோ நேர்த்தியா ஓன்ற அப்பனை பத்தி பேசாத. 10 ரூபா காசை வாங்கிட்டு ஓன்ற தங்கச்சிய அந்த ஐஸ்கார் கூட அனுப்பினாள் இல்ல. எங்க அப்பா ஒன்று 10 ரூபா காசுக்கு எங்க தங்கச்சி விற்கிற அளவுக்கு கேவலமான நாள் இல்லை, 15 ரூபா வாங்கிட்டு தான் அனுப்பிச்சாரு. மாலையோட காத்துட்டு வர்றோம். சாதாரணமா பார்த்தாலே ஒன்று முகரக்கட்டு சகிக்காது, இதுல மாலையோட கேடாக்கு. டேய், காளியம்மா பத்தி தெரியுமில்ல, ஆடிடுவேன் ஆடி. நான் மலையேறணும்டா. ராத்திரிய மலை ஏறிட்டேன், அதனால தான் ராத்திரி வீட்டுக்கு வரல. மரியாதை சொல்றேன், போய் புத்திமதி சொல்லி அவனை கூட்டிட்டு வா. டேய் மாரிப்பா போடா, வாங்கடா. நட போலாம். மாரிப்பா, அவனை அங்க போய் பேசிக்கலாம்டா. நாங்க யாருன்னு காட்டுறோம். எங்களுக்கு மனசே சரியில்லை. நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரோம். நாங்க வரோங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. நீங்க போயிட்டு வாங்க, தைரியமா போயிட்டு வாங்க, நாங்க மாத்தி காட்டுறோம். போயிட்டு வாங்க. வரேங்க. சரிம்மா. வர்றோம்மா. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. ஏனுங்க, நீங்களுமா? வாங்க. அட,
நீங்களுமா? 3 பேருமா? வீட்டுக்குள்ள வாங்க, எல்லாம் விவரமா பேசிக்கலாம். உட்காருங்க. நாங்க இப்போ எதுக்கு வந்திருக்கிறோம் தெரியுங்களா? சொல்லுங்க, சொன்னாதானே தெரியும். வந்த வேலையை பாடுறா. உங்க அப்பா அம்மா பாவங்க, எங்க கிட்ட வந்து வருத்தப்பட்டு அப்படி அழுதுட்டு போறாங்க. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல தெரியுமா? என்னங்க நான் செய்யறது என்ன நல்லா இல்ல? சொல்லுங்க. மனச என்னமோ பண்ணுதுங்க. கல்யாணமும் ஆயிடுச்சு, உங்க பொஞ்சாதியும் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. உங்க அப்பா அம்மா பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. உங்களால் ஆம்பளைங்க வெளியில தலை காட்ட முடியல. உங்களை திருத்துறதா அப்போ இங்கே பொஞ்சாதிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கோம். முதல்ல இந்த கர்மத்தை எல்லாம் வெளியே கழட்டி எறிஞ்சிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு அழகா ஆம்பளை சிங்கமாக வெளியுவாங்க. இந்த பொம்பளை ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, இதுல என்னையா சுகம் இருக்கு? அது சொன்னா உங்களுக்கு புரியாது, அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். இங்க பாருங்க, இந்த பின்னலை பின்னிக்கிட்டு, தலைக்கு பூ வச்சுக்கிட்டு, கண்ணுக்கு அழகா மை எழுதிக்கிட்டு, இந்த வளையல போட்டுட்டு, இந்த உள்பாவடைய போட்டுட்டு, நாடாவ இடுப்புல பட்டும் படாம டைட்டா கட்டிட்டு, புடவைய அப்படியே சுத்திட்டு, ஜாக்கெட்ட டைட்டா போட்டுட்டு, இந்த கொசுவத்தை சொருகிட்டு, முந்தானிய அப்படியே போட்டுட்டு, அப்படி ஒரு நடந்தா அந்த சொர்க்கமே தெரியும். சொல்லும் போதே சுகமா இருக்குது. நாம போட்டுக்கிட்டா இருங்க, அவசரப்படாதீங்க. நீங்க எல்லாரும் உள்ள வாங்க. உங்களை எப்படி மாத்தி காட்டுறேன்னு பாருங்க. வாங்க 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 வாங்கடா. எனக்கா பக்கத்து வீட்டுக்காரன் பண்ண அலும்பு பாத்தியா? அவனெல்லாம் ஒரு ஆம்பளைன்னு அவன் பொண்டாட்டி நீட்டிட்டு நடந்துட்டு இருக்கிறான். அவனக்கா ஏமா பைப்பில் தண்ணி பிடிக்கிறது விட்டு போட்டு அடுத்த விட்டு ஆம்பளை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறீங்க.
நீங்க 3 பேரு உங்க வீட்டுக்காரனுங்கள வளவுல போய் பாருங்க காலனியில பொம்பளை வேஷம் கட்டி ஆடி மானமே போகுதுங்க. அதை கேட்கறது விட்டு போட்டு அடுத்து விட்டு நியாயம் பேசிருக்கிறீங்கம்மா. நல்ல பொம்பளைங்கம்மா நீங்க. அட நாய்களா, அக்கா வாக்கா, அந்த நாய்களை நீங்க உண்டு இல்லைன்னு மணி போல வா நீங்க. நாயே ஊருக்குள்ள மானம் மறுவதி அத்தனையும் போச்சு. அனுப்பு பண்ணிட தெரியுறீங்க நாய்களா. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன ஒரு சாமர்த்தி கொள்ளையில போன நாய். ஓ இரு வரணும் அட்டமாடா கட்டிட்டு இருக்கீங்க. ஏண்டா நாய்களா, அவனை திருத்திட்டு வாங்கடான்னு சொன்னா நீங்களே மாறிட்டு வந்து நிக்கிறீங்க. முகர கட்டிக்கு கண்மை கேக்குதா? கால உடைக்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? கரக முடிச்சுவனா. நேத்து தான் ஜோசியர் போய் பார்த்த புள்ளை இல்லை என்ன. இந்த வருஷம் எப்படியாவது பிறக்குன்னு சொன்னாங்க. அட நாய, இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியா? நான் என்ன பண்ணுவேன்? கொலையில போடுவடா. ஐயோ அப்பா, இவனுக்கு அடிச்ச பத்தாது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜானகிராமன் தானே. அவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு மணி போடுறேன் பாரு. நம்ம வீட்டு ஆம்பளைங்க மாறினது காரணம் அந்த சினிமா காரணக்கு தானுங்க. அவனுக்கு எடுத்த படத்தை பார்த்து தானே மாறினாங்க. அவனுக்கு மறுபடியும் வந்திருக்கிறானுங்களாமா ஒரு கை பாத்துலாம். சார் உங்களை பார்க்கறதுக்கு 3 பொம்பளைங்க வந்திருக்காங்க சார். பொம்பளைகள்னு சொல்லக்கூடாதுப்பா, சரிங்க. தாய் குலங்கள்னு மரியாதையை சொல்லணும். சரி சரி அவங்களை அனுப்பு. சரி அனுப்புறேங்க சார். அந்த சீனை இன்னைக்கு எடுத்துடலாம் சார். எப்படி இருக்க முடியும்? கரெக்ட் சார். நாளைக்கு தான். கரெக்ட்டுங்க. அது இரு. என் இனிய கிராமத்து ஜனங்களே, பெரிய பாரதி ராசன் நினப்பு. கோ, இவனை கும்பிடுறது கையே இருக்கக்கூடாது. ஆமா, இவனுக்கு பேசுறதுக்கு வாய் இருக்கக்கூடாது. உட்காருங்க. இந்தப்பா சேர கொண்டு வாப்பா. பரவாயில்லைங்க, நாங்க நிக்கிறோம். மரியாதைன்னா அதை கிராமத்துல தான் பார்க்கணும். உண்மைதான் சார். இது என்னங்க மரியாதை? ஊருக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான மரியாதை கிடைக்கும். சமீபத்தில் நாங்கள் எடுத்த படம் பார்த்தீங்களா? பார்த்துட்டு தானே வந்திருக்கிறோம் ஒரு முடிவோட. ஏனுங்கம்மா, நாங்கள் எடுத்து சமீபத்தில் வெளிவந்துச்சே ஆண் பெண்ணாடல் படத்தை பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட படம், நல்ல கருத்து, அதுவும் நாட்டுக்கு தேவையான கருத்து. இந்த படம் சமுதாயத்துல பல பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்திருச்சு தெரியுமா? ஆமா ஆமா, எத்தனை ஆம்பளைங்கள பொம்பளையா மாத்தி இருக்குது. இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் நம்ம கிராமத்துல சனத்தோ கூடவே இல்லை. எப்படி கூடும்? ஆம்பளைகள்லாம் பொம்பளைகளாம் மாறிட்டாங்கல்ல. குடும்ப கட்டுப்பாடு பிரச்சார படம். ஷாஜகான் சார், நம்ம படம் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சார படமா? இது எப்படி நமக்கு தெரியாம போச்சு? இவங்களுக்கெல்லாம் விருந்து வைக்கணும் சார். நாங்களும் உங்களுக்கு விருந்து வைக்கணும். ஏனுங்க சார், நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் கல்யாண்ஜி, பல படங்களை கதை எழுதி இயக்கியிருக்கேன். உங்களுக்கு தான் பலமான விருந்து வைக்கணும். என் பேர் ஜெகன். பல கதைகளை நான் எழுதியிருக்கிறேன். என் முதல் படம் காலடி. ஓ, கதாசிரியரா நீங்க? இந்த மாற்றத்துக்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்க தான். அப்போ இவருக்கு சமமா உங்களுக்கு கண்டிப்பா விருந்து வைக்கணும். என் பேர் ஷாஜஹான். நான் கேமராமேன். நான் பல பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் கொடுத்துருக்கேன். என் படத்தை பார்க்கறதுக்கு 2 கண்ணு தேவையில்லை, என் கேமராவே போதும். இவரும் முக்கியமான ஆளுதான், பலமா விருந்து கொடுக்கணும். சார் 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 என்னையும் விருந்து கூட்டிகிட்டு போங்க சார். யூனிட் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு சார். செத்தாலும் பரவாயில்ல சார், இவங்க விருந்து சாப்பிட்டு போட்டு செத்து போகிறேன் சார். விதி அப்படி இருந்தா விடவா போகுது? நீங்க 4 பேர் இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரீங்க. உங்க அன்புக்கு நன்றி. நாங்க இப்ப ஏகப்பட்ட பேசி ஒண்ணு பண்ணுங்களேன், விருந்து இங்க வச்சுக்கலாமே. அது நல்லா இருக்காது. எங்க வீட்டுல விருந்து வச்சாதான் எங்களுக்கு மரியாதை. கிராமத்து மரியாதை. கிராமத்து மரியாதை நல்ல டைட்டில் இல்ல? எங்க காளிமா கையில விருந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்குங்க, எந்திரிக்கிறதுக்கு குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும். அவ்வளவு பலமான விருந்து? ஆமாமா.
வந்து அனுபவிச்சு பாருங்க. வாய் பொழந்துருவீங்க. எங்க வீடெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்குமுங்க, இட வசதி பத்தாது. அதனால ஒவ்வொருத்தர் வீட்டில் விருந்து. உங்களுக்கு மட்டும் நாங்க 3 பேரும் சேர்ந்து கொடுப்போம். அதனால 4 பேர் கண்டிப்பா விருந்துக்கு வந்துருவோன்னு. இவ்வளோ பிரியமா சொல்லும்போது மறுப்பு சொல்ல முடியாது. என்ன ஷாஜஹான் சார், ஜெகன், விருந்துக்கு போலாமா? கண்டிப்பா போறோம் சார். சரி, கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரோம். அப்ப கண்டிப்பா வரானுங்க. வாங்க. இல்ல ஷாஜஹான், அதை பத்தி சரி பண்ணிக்கலாம், பேட்ச் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் அது இல்லாவீங்களா? அதனாலதான் கேட்டு போறேன். வாங்க சார், உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருக்கோம். அப்படியா? ஆமாமா, விருந்து தயாரா இருக்கு. பலமான விருந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கிறோம். டைரக்டர் சார், நீங்க கொஞ்சம் இங்க நேரம் உட்காந்துருங்க. சரி. இவங்க 3 பேருக்கும் விருந்து கொடுத்துட்டு நாங்க 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு பலமான விருந்து. சரியான அது எப்படிங்க? முதல்ல டைரக்டருக்கு விருந்து கொடுக்கணும், அப்புறம் எங்களுக்கு கொடுக்கறதான மரியாதை. அது வந்துங்க சின்ன வீடுங்க. என்னது, நீங்க சின்ன வீடா? யாருக்கு? என்னது சின்ன வீடா? அப்படியா? அது இல்லைங்க, நம்ம ஊர் சின்ன வீடுங்க. அதனாலதான். பரவாயில்ல மிஸ்டர் ஜெகன், நீங்க ஒன்று பண்ணுங்க. நான் முன்னால போறேன், நீங்க விருந்து சாப்பிடுங்க. என்ன சார், பக்கத்துல ஒரு அருமையான லொகேஷன் இருக்கு, போய் பார்த்துட்டு வரேன். சார், என்ன இருந்தாலும் நீங்க டைரக்டர், அதுக்கு என்ன இப்போ? நீங்க முதல்ல சாப்பிடுங்க சார். ஒரு சாப்பிடியா? காளிமக்கா, நீங்க என்ன பண்றீங்க? இவரை விருந்து கூட்டிட்டு போறீங்க. போங்க. வாங்க சார். டமக்கிட்ட பாட்டையாலோ, டிமக்கிட்ட பாட்டையாலோ, டமக்கிட்ட பாட்டையாலோ. வலிமக்கா, நீங்க என்ன பண்றீங்க? இதா கதாசிரியர், இவரை கூட்டிட்டு போய் விருந்து கொடுங்க. போங்க. விருது கொடுத்துருவா, வாங்க. இவருக்கு நான் தான் விருந்து கொடுக்கணும். வாங்க கொடுங்க, வாங்க. சேர்த்து போன வாங்க. கொடுங்க. நான் உன்னை விருந்துக்கு வர சொன்னேனா? இல்ல. பின்ன எதுக்கு விருந்துக்கு வரேன்னு சொன்னேன்? தெரியாம சொல்லிட்டேன். தெரியாம சொல்லுவியாக்கே? தெரிஞ்சு சொல்ல மாட்டேன். விருந்துக்கு வர சொல்லிட்டு விருந்து கொடுக்காம அனுப்புறது பழக்கம் இல்லையே. என்ன என்ன கூட்டிட்டு வந்ததுக்காக இந்த சுண்டு வெள்ளு மேல லேசா ஒரு தட்டு தட்டிடு. அதை முடிவு பண்ண வேண்டியது நானே, வாய் திறக்கூடாது. என்ன சொன்ன? நாக்கு செத்து போச்சு. நீங்க எடுத்த படத்தை பார்த்து எத்தனை பேர் செத்து போனாங்க தெரியுமா? இதுக்கே உனக்கு விருந்து கொடுத்தாங்க. உன்ன இப்ப உன்னை நான் அடிச்சனா? எதுக்கு இப்ப கத்துன? எதுக்கு கத்துன? இதுக்கு தான் உனக்கு விருந்து கொடுக்கணும். எந்திரி மேல எந்திரி. இனிமே செத்தாலும் எந்த விருது கூட்டாலும் நான் போகவே மாட்டேன். எல்லா ஆம்பளைகளையும் 2 கட்ட நாக்கிட்டு படமா எடுக்கிற நீ போடா. நீ எடுத்து முதல் படம் என்ன? காலடி. இந்தடா காலடி. ஏண்டா 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 கத்துற? போட்டா கதை எழுதுறா நம்ம கதை. உன்ற கதையை முடிச்சு போடுறேன்டா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. படமா எடுக்கிறீங்க படம்? நான் யார் தெரியுமா? காளியம்மா. ஆடிடுவேன் ஆடி. என்ன சொன்ன? நீ எடுக்கிற படத்தை பார்க்க 2 கண்ணே தேவையில்லை, கேமராவே கண்ணு. அப்ப உனக்கு எதுக்கு இந்த கண்ணு? சக்கலுக்கு பேபி லுக்கு விட தோணிலியா, சக்கலுக்கு பேபி சக்கலுக்கு பேபி லுக்கு விட தோணிலியா, ஜுடு 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 ஜு ஜு ஜுடு 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 ஜு. என்ன யாரையும் காணோம்? விருந்து ரொம்ப பலமா இருக்குமோ? அடிக்கிற கைதான் அன்னைக்கும், அன்னைக்கிற கைதான் அடிக்கும், அடிக்கும்
அடிக்கும் அடிக்கும் அடிக்கும் கும் கும் பொண்ணு தெரிஞ்சிட்டான் போல இருக்கு. ஏன் சார் எல்லாம் சுத்தி பார்த்தீங்களா? சூப்பர் லொகேஷன். அடுத்த படம் ரெடி. டைட்டில் என்ன தெரியுமா? என்னதுங்க? கிராமத்து மரியாதை. எப்படி இருக்கு? விருந்து முடிஞ்ச உடனே இந்த கிராமத்து மரியாதை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு போகு? சரிடா சரி. விருந்து விருந்துன்னு சும்மா சொன்னா போதுமா? அவசரப்படுறீங்க சார். ஏங்கா கேட்டுடலாமா? இல்ல வேண்டாம். விருந்து முடிஞ்ச உடனே வச்சுக்கல. என்ன என்ன ப்ராப்ளம்? கம் ஆன் டெல் மீ. சார் காளிமா கிட்ட நல்ல கதை ஒன்று இருக்குது. கதையா? காளியம்மாகிட்டியா? கிராமத்திலே ஒரு கதாசிரியை உருவாகிறாள். சேற்றிலே முளைத்த செந்தாமரை. வெரி குட் வெரி குட். அது மட்டும் இல்லைங்க, எங்கள் 3 பேருக்கும் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஓ வெரி குட் வெரி குட். கதை கூட கைவசம் இருக்கு. வெளியில் எங்கேயாவது போய் நடிக்கலான்னா கூச்சமாக இருக்கு. வேணும்னா இங்கே நடிச்சு காட்டட்டுங்களா? என்ன இப்படி கேட்டீங்க? நடிச்சு காட்டுங்க. நாங்கள் 3 பேர் நடிச்சு காட்டோம்னா இன்னொரு ஆம்பளை வேணுமுங்க. என்ன இப்படி கேட்டீங்க? டைலாக் கொடுங்க, நான் பேச நடிக்கிறேன். வசனம் ஏதும் இல்லைங்க. கதைப்படி பார்த்தா ஒரு வில்லனை நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அடிக்கிறோம். ஓ அவன் அடி வாங்குறான். நாங்கள் அடிக்கிற மாதிரி நடிக்கிறோமான்னு நீங்கள் தான் சொல்லுங்க. உங்கள் மேலே அடிபடாத மாதிரி நாங்கள் நடிக்கிறோம். நோ 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 நோ. அடிங்க. நடிப்பு தத்ரூபமா இருக்கணும். அடிங்க. அடிக்கலன்னு அவனே சொல்கிறேன். மகனே இன்னைக்கு நீ தீந்த அடிக்கல. வெயிட் 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 வெயிட். நான் பொசிஷன் சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடிக்கணும். அது சரி. நீ இப்படி வா, நீ இப்படி வா, நீ இப்படி வாமா. இப்படி 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 நிற்கணும். புரிஞ்சுதா? நான் யார்? டைரக்ட். நான் ஸ்டார்ட் கேமரா கிளாப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் தான் அடிக்கணும். புரிஞ்சுதா? அடிச்சிருவீங்களா? தைரியமா அடிங்க. நேச்சுரலா இருக்கணும். ஆக்ஷன் மாதிரி தெரியக்கூடாது. தைரியமா அடிங்க. ஸ்டார்ட் கேமரா அடிக்க சார். கிளாப் ஆக்ஷன். என் இனிய கிராமத்து ஜனங்கள், இவனுங்களை அடிச்சு அடிக்கி 6 மாசத்துக்கு படம் எடுக்க மாட்டானுங்க. இவனுங்களை அடிச்ச மட்டும் பத்தாது, அந்த பொம்பளை வேஷம் போட்டு திரியிறான் பேரு ஜானகிராம, அந்த நாய் போட்டு சாத்தவனு. எங்கடி அவனுக்கு காணோம்? எங்க அந்த பண்ணாட பரதேசி நாய் காணோம்? கதவு சாத்திரி. அந்த நாய் வெளியே ஓடினாலும் ஓடி போடுவேன். நேத்து மட்டும் அவனோட கையில கிடைச்சிருக்கோனே, அவனை மாத்து போடுவேன். இன்னைக்கு மட்டும் என்ன கண்டு போச்சு? இன்னைக்கு அவனுக்கு யமகாட்டம் முடிச்சுட்டு ஆட்டுது. அந்த நாய் வெறுத்து பேசுறேன். நேத்து வரைக்கும் நம்ம கூட அடிக்க வரேன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. இன்னைக்கு என்ன பண்ணிட்ட பாரு, சினிமா கிளம்பி போயிட்டா. ஆடி ஓகே, அவ போனா போயிச்சாடா. ஏன் நம்ம 2 பேரும் இல்லையா? உண்டு இல்ல பண்ணி போடல. அவன் பேர் என்ன? ஜானகிராமன். ஆமா, இந்த விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் கட்டுக்கு மாதிரி அவன் பேர் ஜானகிராமன். ஜானகிராமன் வாடா வெளியே போடு. எடா ஆளே வெளிய வாடங்க. அந்த காடி அட அவன் இங்க வருது. நாமளே போவோம். வாடா. எங்கடா? எங்கடா? வாடா. கொல்லையில போறவனே வாடா. வாடா. வாடா வெளிய இருக்கறேன். நான் புடிச்சோட வாடா. வாடா வெளிய. இன்னைக்கு போய் பாத்துறலாம். யாரு? ஆனா உன்னை ஏமாண்டா பாரதேசி பண்ணாட. கேரகம் புடிச்சவடா. நீ மார்னது இல்லாம எட்ரோட்ட ஆம்பளை மாத்தி போட்டியடா நாய. இன்னைக்கு கூட கொல்ல விட மாட்டேன். வாடா வெளிய. என்ன இதெல்லாம்? ஆம்பளை இல்லாத வீட்டுக்கிறதுனால எல்லாரும் அடிக்க வந்திருக்கீங்களா? பேசுறதுக்கு தாண்டா உன்னை அடிக்கணும். நாய நாய அடி ஓட்டி. இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு அடிக்காது. கொல்லையில போறவனே. ஐயோ ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. தாண்டா உன்னை அடிக்கணும். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஐயோ கொல்லையில போறவனே. ஐயோ ஐயோ அடே காண்டா போடுங்க. அடி நல்ல அடி நல்ல அடி போடுங்க. அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க, வேண்டாம் அடிக்காதீங்க. பொம்பளை வர மாட்டேன். அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க 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 அடிக்காதீங்க. வேண்டாம் வேண்டாம். என்னங்க என்னங்க ஏன் கத்துறீங்க? கெட்ட கனவு ஏதாவது கண்டீங்களா? அச்சச்சோ, முகம்லாம் வேர்ந்து இருக்கு. என்னாச்சு? சுபு. ஓ
ஓ ஓ ஓ ஓ ஓ சுப்பு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ மீசா மீசையா? எனக்கா? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? சுப்பு நீ 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 ரமேஷ கல்யாணம் பண்ணிட்டியே, என்னாச்சு? ரமேஷா? கல்யாணமா? நானா? ஆமா. என்ன உளறீங்களா? அப்போ 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 நான் 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 கண்டதெல்லாம் கனவா? அப்பா ஐயோ ஐயோ, என்ன பயங்கரமான கனவு! இந்த மாதிரி கனவு உண்மையா நடந்தா அவ்வளவுதான். என்னங்க, என்ன கனவு? சுப்பு சுப்பு அதை பத்தி கேட்காத, அதை கேட்காத. அது என்னுடைய போட்டோம். ஆனா சுப்பு, அந்த கனவுல எனக்கு ஒரு உண்மை புரிஞ்ச சுப்பு. என்ன புரிஞ்சது? உத்தியோகம் புருஷ லட்சணம்னு புரிஞ்சது. வெடிகாலம் சீக்கிரம் அனுப்பிடு, ஆபீஸுக்கு போனோம். ஆட